கரெக்ட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்த ஒரு வீடியோ எதுக்காக அப்படின்னா, விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஏன் 2 டெஸ்ட் விளையாடல, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, பிசிசியோட ப்ரெஷர் இதுக்குள்ளே அடங்கியிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை தாண்டி கோயிலுக்கு இன்விடேஷன் கொடுத்தும் தல தோனி விராட் கோலி வராதுக்கு காரணம் என்ன, கெத்து காட்டியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட விவாதங்கள் போயிட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதை பற்றி பேசணும் அப்படின்னா, வேர்ல்ட் கப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாருமே வேர்ல்ட் கப் லாஸ் ஆச்சு அதுதானே ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். லாஸ் ஆனதுக்கப்புறம் சில பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது நடந்துச்சுங்க. அதாவது உடனடியாக வந்துட்டு 1 வீக்லி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் T20க்கு ஃபிட்டாக வரன்னு தெரியல, விராட் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட் வந்துட்டு ரொம்ப லோவாக இருக்குது, எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் முடிவு எடுக்கல, அவர் தான் கேப்டனாக T20 வேர்ல்டு கப்புக்கு யார் கேப்டனாக போடலாம், ஹர்திக் பாண்டியா ஃபிட்டாக இருக்காரு, ஸோ அவரை போடலாம்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம், ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஐடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பிசிசிஐ சைட்லேருந்து. சேம் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவருடைய கேம் பிளே நல்லா தான் இருக்கு, ஸோ அடுத்த 2-3 வருஷத்துக்கு கூட ஒரு டீமில் இருக்கலாம்ல, சர்வை பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓடிய கிரிக்கெட் அண்ட் டெஸ்ட்டுக்கு ஓகே தான், ஆனால் T20யில் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப புவர். அது மட்டும் இல்லாமல் நிறைய பால் சாப்பிட்றாரு, கிட்டத்தட்ட 36 பால் பிடிச்ச 50 ரன் அடிக்கிறாரு. இதெல்லாம் T20க்கு சரியாக வராது தம்பி. இப்போ ரிங்கு சிங், சிவம் துபே, ஜெய்ஸ்வால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க, ஸோ அவங்கள டீமில் போடுறதா வந்துட்டு கரெக்டானது அப்படிங்கிறத நாங்கள் நினைக்கிறோங்கிற மாதிரி பிசிசிஐ கிட்ட இருந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. இது அஃபீஷியலான நியூஸ் தான், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஃபேன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ட்விட்டரில் சும்மா இருப்பாங்களா போட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாங்க. ஸோ விராட் கோலி அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் மேட்ச் பார்க்க வரமாட்டோம், பாய்காட் இந்தியா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மாதத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான ஃபார்மேட்லேயே விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இவங்களுடைய 2 பேருமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக அடுத்த 3 மாதத்துக்கு விளையாட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபேன்ஸோட ப்ரெஷர், நிறைய பேர் வரமாட்டாங்க, டிக்கெட் சேல் ஆகாது, ஸோ கண்டிப்பாக ஆப்கான் தொடர் எப்படி இருந்தாலும் நடத்தி ஆகணும், ஸோ யங் பிளேயர்ஸை வச்சு விளையாண்டா கூட ஸோ அந்த ஒரு இது ஸ்பான்சர்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ இதெல்லாமே கால்குலேட் பண்ணால் அவங்களால ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு சரி ஸ்குவாடில் பேரை கொடுத்து தொலைவோம் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலியை மறுபடியும் கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் நடந்த விஷயம். ஸோ பிசிசியை பொறுத்த வரைக்கும் டிராஃபி அடிச்சா டீமில் இருங்க, இல்லைனா வெளியில் போயிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் தான் வந்துட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் வேர்ல்ட் கப், நான் இதுக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தேன், வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருந்தா இவங்க மேபி ஒரு 3 to 4 இயர்ஸுக்கு சர்வை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக பெஞ்ச் பண்ணி ப்ரெஷர் பண்ணியும் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கரியரை முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி நடக்கல. ஸோ ஃபேன்ஸ் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணதுனால இந்த ஆப்கானிஸ்தான் தொடரில் பேர் வந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் விளையாண்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் வர டெஸ்ட் போட்டியில் பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி 2 மேட்ச் வந்துட்டு நான் வரல, பர்சனல் ரீசன் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை பார்த்தோம் அப்படின்னா முதல் மேட்ச்ல நான் வரல, பர்சனல் ரீசன் சொல்லியிருந்தாரு. ஏன் இதை திரும்பி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, பர்சனல் ரீசன் அவர்கள் லைஃப்லேயும் வந்துட்டு பெருசாக எதுவுமே இல்லை, ஆடு ஷூட்டும் இல்லை, பெருசாக வந்துட்டு வேற எந்த விதமான ப்ரோக்ராமே இல்லை. விராட் கோலி பொறுத்த வரைக்கும் வேற ஏதாவது ப்ரோக்ராம் போயிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் அனுஷ்கா சர்மா ஷூட்டிங் போயிருக்காங்க, அவர் மட்டும்தான் தனியாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் ஒழிந்துட்டு இருக்கு. அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லும்போது நிறைய இன்சைடர் ரிப்போர்ட், இதுவும் பிசிசியோட பிரஷர் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்கானிஸ்தான் தொடரில் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு இது T20 ஃபார்மேட், அதில் ஸ்பான்சர்ஷிப் அதிகமாக இருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அவங்க ஏர்னிங் பண்ணிட்டாங்க, ஸோ இது டெஸ்ட் ஃபார்மேட் தானே, ஸோ அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ப்ரெஷர் தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 2019 விராட் கோலிக்கு நடந்த ப்ரெஷர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால தான் அவர் வாயாலேயே வந்துட்டு வேர்ல்ட் கப் லாஸ் பண்ணதுக்கப்புறம் கங்குலிக்கு அவருக்கு வந்துட்டு சில பிரச்சனைகள் போச்சு, ஸோ அதுக்கப்புறம் நான் கேப்டன்சி பண்ணல, எல்லாத்துலேருந்து நான் போறேன்டா அப்படிங்கிற மாதிரி RCB இதெல்லாம் வந்துட்டு வெளியில் ஏறிட்டார் அப்படிங்கிறது 2020க்கு மேலே நமக்கு தெரிஞ்ச கதை அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ இதே மாதிரி தாங்க பேக் டு பேக் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த 2 மேட்ச் விராட் கோலி அட்டன் பண்ணாததுக்கும் அதுதான் காரணமா அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட் இங்கிலாந்து கூட நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். தரமான சைடு வேணும், விராட் கோலி திரும்பி வேணும், மேக்ஸிமம் நிறைய செஞ்சுரிஸ் வந்து ஸ்கோர் பண்ணும், இன்னும் எவ்வளோ வருஷம் விளையாட போறான்னு தெரியல, ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு அந்த 100 அப்படிங்கிறத அடிச்சுட்டா வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். ஸோ வந்துட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தா, ஸோ மேக்ஸிமம் டெஸ்ட் மேட்சஸில் விராட் கோலிக்கு இடமே கிடைக்காது போல நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்க பார்க்குறாங்க. ஸோ விராட் கோலியோட இடத்தை நிரப்ப போகிறது யார் அப்படின்னா ஒரு RCB பிளேயர் ரஜத் பட்டிதர் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி சர்ஃபராஸ் கான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு தெரியுமா, டெஸ்ட்டுக்குனே பிறந்திருக்காரு போல, T20 சரியா ஆடுறதுல, ஆனால் டெஸ்ட் செமையா ரைட் லெஃப்ட்னு வாங்கிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்துட்டு ஸ்லாட்ல இடம் கிடைக்க போகுது. இந்த 2 பேர்ல யார் உள்ள ஆட போறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. இதுக்கு நடுவில் இன்னொரு தரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா ராமர் கோவில் ஃபங்க்ஷன் நடத்தினாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ நிறைய பேர் போயிருந்தாங்க, ஜடேஜா, கிரிக்கெட் செலிபிரிட்டிஸ் ஏகப்பட்ட பேர் போயிருந்தாங்க. பட் இருந்தாலும் இன்விடேஷன் கொடுத்தும் தோனி அவர்கள் ஏன் வரல அப்படிங்கிறதான். ஸோ தோனி அவர்களை பொறுத்த வரைக்கும் உள்ளூரில் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தோனி அவர்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகல. பட் இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிக்கும், ரிலீஜன் ரிலேட்டடாக கோவிலுக்கெல்லாம் போவார், வழிபாடெல்லாம் செய்வார், இதெல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷனுக்கு மேபி வந்துட்டு பாலிடிக்ஸ் ரீதியாக கூப்பிட்டதுனால அவர் போகலையா அப்படிங்கிறத கேள்வி. அதே மாதிரி விராட் கோலி போயிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஸோ அனுஷ்கா சர்மாவும் போவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். அவங்க 2 பேரும் தப்ளை கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க நாங்களும் வரலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைனலாக இன்விடேஷன் கொடுத்து மிகப்பெரிய பிளேயர் 2 பேர் வரல அப்படின்னா ஒன்று தல தோனி, இன்னொன்று கிங் கோலி அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயமும் பார்த்தோம்
பார்த்தோம் அப்படின்னா பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ ஐபிஎல் நெருங்க T20 வேர்ல்ட் கப் நெருங்க ஸோ பாலிட்டிக் ரீதியாகவும் பிரச்சனை வந்துட்டு இருக்கு, ப்ரெஷர் வந்துட்டு இருக்கு. விராட் கோலி இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நீங்க ஒரு RCB ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ விராட் கோலியோட இடத்த ரஜத் பட்டிதர் நிரப்புறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லுங்க. ஸோ தொடர்ந்து அப்படியே நம்ம சேனலோட நினைச்சிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.